ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா ஈட்ரோமேக்ஸில் வந்து நாம் ஒரு ஃப்ளோர் பிளான் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஓகேவா? இதில் வந்து என்ன சொன்னால் ஈட்ரோமேக்ஸில் வந்து பிளாங்காக இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும், இன்டர்ஃபேஸஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ஹோம் ஓப்பன் இருக்கிறது வந்து எக்ஸிஸ்டாக உங்களோட டிவைஸில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இதில் வந்து ஹோமில் வந்துட்டு நியூவான பிளாங்க் டாக்குமெண்ட்லாம் நாம் இப்போ ஃப்ளோர் டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? தென் நியூவை கிளிக் பண்ணிவிட்டு பிளாங்க் ட்ராயிங்கை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதில் வந்து மெனு பாரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்சர்ட், டிசைன், வியூ, சிம்பிள்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்ம டிசைன் பண்ண போகிற ஏரியா வந்து இந்த கர்சர் இருக்கிற இடம் தான் ஏரியா. இதெல்லாம் வந்து நம்ம டெம்ப்ளேட்ஸ், அதுக்கு அடுத்தது எல்லா விதமான ஷேப்ஸ் அண்ட் எல்லா விஷயங்களும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கார்னரில் இருக்கிற ஏரியாஸுக்குலாம் நாம் மேனேஜ் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஓகே தானே? தென் வந்து இது வந்து டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுற இடமாக இருக்க போகுது. ஷேப்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு இடங்களும் மாற்றுற இடமாக இருக்க போகுது. இதில் ஃபஸ்ட்டாக வியூவில் வந்துட்டு நம்மளோட ஒர்க் ஃப்ளோ ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் ரூல்ஸ் இந்த இருக்குது. நிறைய விஷயங்கள் ஒரு 7 விஷயத்துக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த செக் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து அன்டிக் பண்ணி கொள்வோம். சரியானே? ஸோ வந்து அப்போ ஈஸியாக இருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஒரு எல்ஸ் அதை வச்சு அவங்களுக்கு கீறது ஈஸின்னு சொன்னால் அதை ஆட் பண்ணிவிட்டு நாம் செய்யவும் முடியும். சரியான கிரேட் லைன்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு செய்யலாம். ஸோ வந்து இங்கே வந்துட்டு நான் இப்போ பண்ண போகிறது ஃப்ளோர் டிசைன். அப்போ இதுக்குள்ளே போயிட்டு ஃப்ளோர் பிளான் ஒரு டிசைன்னு சர்ச் பண்ணாலும் ஓகே தான். இப்படி சர்ச்சை கொடுத்தேன்னு சொன்னால் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். சரிதானே? வால் ஷெல் ஸ்ட்ரக்சர்ன்னு இருக்கும். இது லைப்ரரி. இதுக்குள்ளே வந்து ஒரு விஷயமாக காட்டும். வால் ஷெல் ஸ்ட்ரக்சர், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், அதுக்கு அடுத்தது டைமென்ஷன்ஸ், இந்த பகுதியிலேருந்து நீங்கள் பார்க்குற மாதிரின்றது, அலார்ம்ஸ், அக்சஸ், அப்ளையன்ஸஸ், அத்லட்டிக் கிரவுண்ட், பாத்ரூம் அண்டு ஒரு ஃப்ளோர், ஒரு ஆர்கனைசேஷனோ அல்லது ஒரு தனிப்பட்ட பர்சனலான வீடு சம்மந்தமான ஒரு ஃப்ளோர் எல்லாத்தையும் வந்து டிசைன் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே இருக்கும். இதில் நாம் ஃபஸ்ட்டாக வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ ஓகே, நம்ம இதில் இப்போ ஃபஸ்ட்டாக டிசைன் பண்ணுறதுக்கு முதல் இந்த ஃபைலை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து நாம் சேவ் பண்ணுவோம். ஓகேவா? தென் இதுக்குள்ளே போயிட்டு வந்து நாம் ஃபைல்ஸை கிளிக் பண்ணால் நிறைய ஃபைல்ஸை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் நியூ, ஓப்பன், இம்போர்ட், சேவ் ஆஸ், எக்ஸ்போர்ட் டு கிராஃபிக்ஸ், எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் இப்படின்னு நிறைய ஃபார்மேட்ஸ் எல்லாம் இருக்கும். சரிதானே? நம்ம இதில் என்ன செய்யணும்டா சேவ் ஆஸை கொடுக்கணும். சேவ் ஆஸை கொடுத்துட்டு இங்கே வந்து ப்ரௌசர் கொடுக்கலாம். ப்ரௌசர் கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளோட டி ட்ரைவ் ஓப்பன் ஆகும், ஒரு சி ட்ரைவுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டும். அதில் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம் வந்து சேவ் பண்ணி கொள்ள முடியும். இதில் நான் இப்போ ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து ஈட்ரோ வந்து ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே தென் ஓப்பனை கொடுத்துட்டோ இதில் ட்ராயிங் 1 கொடுக்காம நான் என்ன செய்கிறேன், இதில் நேமை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? இதில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோர் டிசைன் அண்டு பேரை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த கீவேர்ட்ஸில் உங்களோட லேப்டாப்போ ஒரு சிஸ்டத்தில் வந்து கண்ட்ரோலோட எஸ்ஸை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்பில்டாக இருக்கிற சிஸ்டத்தில் வந்து சேவ் ஆகிரும். ஃபர்ஸ்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ளோர் டிசைனில் முதலாவது என்ன செய்யணும், நாம் வால் க்ரியேட் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு டிசைன், ஒரு வீடுன்னு சொன்னால் 4 பக்கம் ஒரு வால் இருக்குது. ஓகே தானே? அது நாம் எங்கே இருக்குமென்று பார்த்தா வால் ஷெல் ஸ்ட்ரக்சர் இந்த லைப்ரரிக்குள்ளே லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிற அந்த ஏரியாக்குள்ளே எதுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் வால் செல் ஸ்ட்ரக்சர்ன்றதுக்குள்ளே இருக்கும். சரி, நீ அதுலேருந்து இங்கே தூக்கிட்டு வார். சரி, ஓகேவா? தென் இங்கே பாருங்க, இப்படி வந்துட்டா ஒரு சதுரத்தில் 4 கட்டம் இருக்குது. 4 சுவர் ஒரு வீட்டில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த கட்டத்தில் வந்து இந்த ஒரு பகுதி, இந்த ஒரு பகுதி, இந்த ஒரு பகுதியை வச்சு நாம் அந்த சுவர் என்ன செய்வோம், அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி. ஸோ இதை தனியாக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இழுத்து கொண்டு வச்சு தனியாக எடிட் பண்ணிலும். அதே போல் இதை தனியாக நான் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும், இது ரெண்டையும் தனித்தனியாக வந்து சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ள இயலும். சரியா? ஃபர்ஸ்ட் நான் இந்த தேவைக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கொள்கிறேன். அட் த சேம் டைம் இப்போது இந்த 4 கட்டத்தையும் தனித்தனியாக நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தனித்தனியாக எடுத்து நான் டிசைன் பண்ணிடல் மட்டும் சொல்லலாம். அதே போல் இந்த 4லையும் வந்து தூக்கி போகிறதுக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த கட்டத்தை இந்த இடத்துல இருந்து நான் கீழே கொண்டு போகிறேன்னு சொன்னால் இந்த நடுவு இருக்குது தானே, இதை ஒரு தடவை அந்த கட்டத்தை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். 3 ஆப்ஷன்ஸ், 2 சைடு கார்னர்லையும் ஒரு ஆப்ஷன் காட்டும், நடுவுலையும் ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த நடுவில் இருக்கிற ஆப்ஷன் தான் வந்து அதில் இடத்தை மாற்றக்கூடிய ஆப்ஷன்ஸ். சரியா? மேலே கீழே கொண்டு போகிறேன். இந்த சைடில் இருக்கிற 2 கார்னர்லையும் இருக்கிற இந்த பகுதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால்
அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அதில் நீளத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குரிய கோணம் சரிதானே. இதை பிடிச்சி நான் இப்படி நீட்டிக்கொள்ளே இல்லை இந்த சைட்லையும். அதே போல் இந்த சைட்டில் இந்த கோனரில் வச்சு நான் கர்சரை வச்சு இங்கால அகட்டுவேன்னு சொன்னால் இது இங்கால சைட் வந்து அகண்டு போகும் சரிதானே. சேம். இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ நான் இதை கீழே கொண்டு வர போகிறேன்டா, இப்படி கொண்டு வரேன். இப்படித்தான் இதே மாதிரி எல்லா கட்டத்தையும் நாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் இந்த கட்டத்தை எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்கிறேன். ஓகேவா. தென் ஓகே, இவ்வளோ ரைட். எனக்கு இவ்வளோ காணுமெண்டு நான் எடுத்துருக்கேன். இப்போ இதை தூக்கி கொண்டு இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இதை கொஞ்சம் உயரத்தை கூட்டி குறைக்க போகிறேன். ஸோ வந்து இந்த தொங்கல் கர்சரில் வச்சுட்டு தொங்கல் பகுதியில் வச்சுட்டு இந்த கொண்டு ஜாயின் பண்ணுறேன். ஸோ வந்து இப்படி ஜாயின் பண்ணுற நேரத்தில் இப்படி காட்டும் சரிதானே. அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இதையும் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே இடத்துல ஒர்க் முடிஞ்சது, இவ்வளோ தான் சரிதானே. கோனர் மாறி மாறி அட்ஜஸ்ட் பண்ணுற நேரத்தில் இப்படி வரலாம். ஸோ இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வோம் சரிதானே. அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். தென் ரைட். இப்போ கீழே இருக்கிறத செய்வோம். கீழே இருக்கிறது இப்போ நான் இதுக்கு ஏற்ற மாதிரி கட்டி செய்கிறேன். ஸோ இந்த பார்ட் முடிச்சு. இப்போ நான் சுற்றி ஒரு வீட்டுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டேன் வாலில். இப்போ வாலுக்குள்ளே வந்து இப்போ நாம் எடுத்துட்டோம்னு சொன்னால் இப்போ ஹோல் இருக்கும், அதே போல் வந்து ரூம்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஆர்கனைசேஷனில் எடுப்போம்னு சொன்னால் கஸ்டமர் சர்வீஸ் ஏரியா, அதுக்கடுத்தது வந்து உள்ளுக்குள்ளே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு ஆளுக்கு மட்டும் தனித்தனியாக வேலை செய்கிறவங்களுக்கு சில ரூம்ஸ் இருக்கும். அதுதான் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நான் இதுக்குள்ளே குட்டி இன்னும் கொஞ்சம் குட்டி வால்ஸ் எடுக்க போகிறேன், அந்த இடங்களை பிரித்து கொள்றதுக்காக வேண்டி சரியா. இது ஒரு ரூம் ஆக்குறேன் நான். இப்போ தென் இப்படி ஒரு கசர் எடுத்துட்டேன், இப்படி கொஞ்சம் ஏற்றி எடுத்துருக்கேன் சரி. தென் ரைட். இதே மாதிரி இந்த அகண்ட பாட்டிலையும் இருக்குது, இந்த பாட்டிலையும் இருக்குது. இப்போ இங்கே ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் இதை நான் கீழ் பக்கமாக எடுக்கணும். ஸோ இந்த ஓரத்தில் வச்சு நான் என்ன செய்கிறேன், கசரை ரவுண்ட் ஆக்குறேன். ஸோ இப்போ என்ன நடக்குது, எனக்கு ஏற்ற மாதிரி கீழே அட்ஜஸ்ட் ஆகுது இந்த ரூமுக்குரிய வால். ஸோ இதை கொண்டு வந்து நான் இங்கே ஃபிட் பண்ணுறேன் எனக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதையும் வந்து என்ன செய்கிறேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டை பிரித்து எடுத்துட்டேன். இதில் வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து டபுள் கிளிக் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அந்த டிபார்ட்மெண்ட் இதில் டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதை ஒரு ரூமாக எடுத்துக்கொள்கிறேன். சரிதானே. இதுக்கு வந்து லேட்டராக வந்து பேர் வச்சுக்கொள்வோம் சரிதானே. இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறது எப்படின்னு செஞ்சேன். இதே மாதிரி இந்த அடைஞ்சு 4 பக்கம் அடைஞ்சிருக்கிற ரூமுக்குள்ள ஒரு ஆள் என்டர் ஆகணும்னு சொன்னால் கதவு வேணும். ஸோ அதுக்குரிய கதவு எங்கே எடுப்போம்னு சொன்னால் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அண்டு இதில் ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் பார்த்தா நிறைய விதமான கதவுகள் இருக்குது. இப்போ வந்து சில டோர்ஸ் வந்து ஸ்லைட் ஆகக்கூடிய டோர்ஸ் இருக்கும், சில கதவுகள் வந்து திறந்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த ஸ்லைட் ஆகிற டோர்ஸ் எல்லாம் இந்த இருக்குது ஒரு பக்கமாக, இந்த அறைக்கு மேலே இருக்கிறது. இதில் கொண்டு வந்து இப்படி ஆட் பண்ண முடியும் சரி. இந்த இருக்கிற டோர்ஸை வந்து இப்படி ஆட் பண்ண ஆட் பண்ணிட்டேன்டா ஒரு ஸ்லைடிங் டோர் இங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்குது. ஓகே தானே. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் எனக்கு தேவைன்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம், இப்படி எடுத்துக்கொண்டு வந்து இப்படி ஆட் பண்ணி கொள்ளவும் முடியும். இப்படி ஆட் பண்ணிவிட்டா சரி, இந்த அதோட பாட்டுக்கு அட்டாச் ஆகும். நான் கொண்டு வச்சனோ எந்த இடத்துல கொண்டு வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அட்டாச் ஆகும். இது வந்து டோர் நாட் அ விண்டோ. ஸோ இதே மாதிரி இருக்குது, கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது, விண்டோக்குரிய ஆப்ஷன்ஸ். அதை கொண்டு நான் வந்து தூக்கி கொண்டு வச்சுட்டேன்டா அதுக்கேற்ற மாதிரி அட்டாச் ஆகும் சரிதானே. ரைட். இதெல்லாம் ஸ்லைடிங் டோர்ஸ். ஓகே தானே. இப்போ ஒரு டோர் ஒன்று நான் வந்து இதுக்கு செட் பண்ணியிருக்கேன். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் ஒரு ஆள் உள்ளே வரலாம் சரிதானே. இப்போ இது ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் இப்போ நாம் என்னன்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் அண்டு பேர் வச்சுருக்கிறேன். ஸோ தென் ரைட். இதை தூக்கி கொண்டு இங்கே வைக்கிறேன். இது மெயின்டெனன்ஸ் ரூம் அண்டு வச்சுருக்கிறேன். இது வந்து என்னென்னு சொன்னால் இந்த ஏரியா வந்து என்னென்னு எடுப்போம்னு சொன்னால் கஸ்டமர் சர்வீஸ் ஏரியாவாக எடுப்போம் சரிதானே. தட் ரைட். இன்னொரு ரூம் வரப்போகுது, அதுக்கு நான் என்ன செய்யணும், மேலே ஃப்ளோரை பிரிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் திரும்ப எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஒரு ஏரியாவை எடுத்து இது ஒரு ரூம் ஆக்க போகிறேன். ஸோ ரைட்டாக. இப்போ நான் இந்த ரூமை என்னென்னு எடுக்க போகிறேன்னு சொன்னால், இல்லாட்டி அதே கட்டத்தில் கண்ட்ரோலோட சியை பிரித்து கண்ட்ரோலோட வி எடுத்தோம்னு சொன்னால் காப்பி பேஸ்ட் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு ரூமாக எடுத்துக்கொள்கிறேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன் நான்.
ஸோ ஓகே, இப்போ ஒரு ரூம் இங்காலையும் வந்து என்ன நடந்துட்டு க்ரியேட் ஆகிட்டு. ஸோ கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ இதுவும் ஒரு ரூம் சரிதானே. இதை வந்து என்னத்துக்கு எடுப்போம்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுப்போம். ஸோ இந்த ரூமுக்குள்ள வைக்க டபுள் கிளிக் பண்ணுறேன், காட்டுது அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ காட்டுறேன் ஓகேவா. மெயின்டெனன்ஸ் முடிஞ்சு இது அட்மினிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு. இப்போதைக்கு 2 டிபார்ட்மெண்ட் நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு திரும்ப எடுக்கிறேன், இங்கே வைக்கிறேன், திரும்ப ஸோ திரும்ப கண்ட்ரோலோட சிஏ கொடுக்குறேன், கண்ட்ரோலோட விஏ கொடுக்குறேன். இங்கே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லைன் ஆகி இங்கே இது ஒரு 3வது டோர் வந்து க்ரியேட் ஆகிட்டு. ஸோ தென் ஓகேவா. இப்போ நடுவில் இருக்கிற இதையும் வந்து ஒரு ரூமாக்க முடியும். ஸோ வந்து கண்ட்ரோலோட சிஏ கொடுக்குறேன், கண்ட்ரோலோட விஏ கொடுக்குறேன். ஸோ இதையும் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக என்னால் மாற்ற இயலும். ஸோ வந்து இப்போ இதுக்குள்ளே மொத்தமாக 4 டிபார்ட்மெண்ட்ஸும் ஒரு கெஃபிடேரியா சாரி ஒரு ஏரியாவும் நமக்கு செய்யக்கூடிய மாதிரி அரேஞ்ச் பண்ணி இருக்கிறேன் ஓகேவா. ஸோ இதில் கிளிக் பண்ணுறேன். இந்த ஏரியா வந்து என்னென்ன எடுப்பேன், இதை நான் என்ன எடுத்திருக்கேன்னு சொன்னால் ஒரு அவசரத்துக்கு இப்போ ஒரு வாஷ்ரூம் எடுத்திருக்கேன். சரி, வாஷ்ரூம் கண்டிப்பாக எல்லா ஃப்ளோர்லேயும் வந்து ஏதாச்சும் ஒரு வாஷ்ரூமும் கெஃபிடேரியாவும் கட்டாயமாக இருக்கும். இதை வந்து வாஷ்ரூமாக எடுத்துக்கொள்கிறேன். இதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷனாக எடுத்திருக்கேன். இதை வந்து டெவலப்பர்ஸுக்கு ஒரு ஏரியாவை எடுக்கிறேன். ஓகே தானே. தென் டெவலப்பர்ஸ் இதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அடுத்து செஞ்சது இதை டெவலப்பர்ஸுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஓகே தானே. இப்போ இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கஸ்டமர் சர்வீஸ் ஏரியா எடுத்துக்கொள்ளுவோம். கஸ்டமர் சர்வீஸ் ஏரியா அண்ட் ரிசப்ஷன் ஏரியா இதை எடுத்திருக்கிறேன். இந்த ஏரியாவை இப்படி எடுத்திருக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ நான் 5 மொத்தமாக இந்த இதில் வந்து 5 டிசைன் எடுத்திருக்கிறேன். ஸோ வந்து எப்படியுமே வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஏரியான்னு சொன்னால் அதுக்குள்ளே யார் இருப்பாங்க, கட்டாயமாக ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. ஸோ வந்து நான் இங்கே வாரேன், இதுக்குள்ளே அப்படியே ஹோவர் பண்ணிட்டு வருவேன்னு சொன்னால் இங்கே ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. சரி, நான் அந்த ஃபர்னிச்சர்ஸில் வந்தால் இப்போ கஸ்டமர் வந்து இருக்கிறதுக்கு தேவையான இடங்களும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து அதுக்கேற்ற மாதிரியான அப்ளையன்சஸும் இருக்கும். இது வந்து எக்யூப்மெண்ட்ஸ், இது ஹால் ஃபர்னிச்சர், இது வந்து ஃபர்னிச்சர்ஸ், மேலே இருக்கிறது வந்து அப்ளையன்சஸ் சரிதானே. இப்போ நான் எடுக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்கன்னு இப்போ சரிதானே. இந்த இடத்துல வந்து ஒரு கஸ்டமர் உள்ள வந்து இங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டை வந்து எங்கெங்கே போகணுமோ அல்லது அவர் சம்மந்தப்பட்ட கஸ்டமர் சம்மந்தப்பட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸை கதைக்கிற இடமாக இது வந்து இருக்க போகுது ஓகேவா. தென் ரைட் இடத்த நார்மலாக அக்சஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நாம் என்ன செய்யலாம், மற்ற ஃபர்னிச்சர்ஸையும் வந்து அக்சஸ் பண்ணிக்கொள்ள இயலும் சரிதானே. இடத்த வந்து எடுக்க அடுத்தது வந்து கொஷன் சரிதானே. இப்போ வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு சில பேர் இருக்காங்கன்னு வைப்போம். ஸோ வந்து அவங்க இருக்கிறதுக்கான ஒரு இடம் இங்கே வந்து இந்த சோஃபாவை நான் இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் இருக்கிற பக்கத்துக்கு. அப்போ இங்கே ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு இங்கே காட்டு ஹோவர் ஆகி கொண்டு இருக்குமா, அதில் கையை வச்சு நான் என்ன செய்யலாம், திருப்பி இப்படி கொண்டு வரலாம். ஸோ வந்து அதில் டிரெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். அட் த சேம் டைம் இந்த இருக்கிற பெட்டிகள் இருக்கும் 4 பக்கம் பிளிங்க் ஆகி கொண்டிருக்கும், அந்த பெட்டியில் வச்சு நான் என்ன செய்யலாம், சைஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நான் சைஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு சேர் வச்சுருக்கேன். அதே நேரத்தில் இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணணும்னா Ctrl+C Ctrl+V பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வச்சுருக்கேன். ஸோ வந்து இந்த ஏரியாவில் எனக்கு வந்து ஒரு ட்ரீ வந்து இப்போ ஒரு பொட் வந்து ட்ரீ பொட் வந்து வச்சா எனக்கு ஈஸியாக இருக்குமென்னு நான் யோசிக்கிறேன். ஸோ வந்து இங்கே பிளான்ஸுக்குள்ளே போகிறேன், கீழே வந்து பார்த்தா இப்படி நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ வந்து எனக்கு பிடிச்ச பிளான் எதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் நான் இப்போ இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பாம் என்ற ஒரு இதை எடுத்துருக்கேன். இப்படி சைஸை சின்ன ஒரு பெருசாக்கிட்டு இப்படி வச்சுட்டு Ctrl+C Ctrl+V கொடுத்தேன்னா இன்னொன்று க்ரியேட் ஆக போகுது. ஸோ இதை நான் இப்படி தூக்கி கொண்டு வைக்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ வந்து இப்போ ஒரு டிசைன் ரெடி, கெஃபிடேரியா டிசைன் முடிஞ்சுது சரிதானே. இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஏரியா. ஸோ வந்து இந்த கஸ்டமர் சர்வீஸ் ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது நெட்வொர்க் கனெக்டிவிட்டி நமக்கு தெரியணும். கட்டாயமாக என்ன தேவை, சுவிட்ச் தேவை. இந்த கஸ்டமர் சர்வீஸ் ஏரியாவில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கட்டாயமாக நாம் என்ன செய்வோம், லேயர்
டூ ஸ்விட்ச் வந்து கொடுப்போமா. அப்போ நெட்வொர்க்கிங் டிவைஸை பார்க்கணும். இங்கே வந்து பார்க்கலாம் இல்லை. ஸோ வந்து இங்கே என்ன செய்கிறேன், டிசைனில் போய்ட்டு இங்கே தேடுறேன். ஸோ வந்து இங்கே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஸ்விட்ச் அண்டு போய் தேடிக்கொள்கிறேன். ஸ்விட்ச் இப்போ சர்ச் ஆகிற இடத்துல எனக்கு தேவையான சுவிட்சஸ் எல்லாம் வந்து லேயர் 2 லேயர் 3 சுவிட்சஸ் வந்துருக்கு. அதோட சேர்த்து இதுக்குள்ளே நெட்வொர்க்கிங் டிவைஸஸுக்குள்ளே வந்து சர்வர்ஸ், அதுக்கு அடுத்த ரவுட்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும்போது ஸ்விட்ச்னு சர்ச் பண்ணோம். ஸோ இது ஒரு டிபார்ட்மெண்ட் தானே. ஸோ வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு வந்து லேயர் 2 சுவிட்ச் இங்கே வந்து நான் வைக்கேன். சரிதானே, தன் இப்படி ஒரு சுருக்கம்னு சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இந்த சுவிட்சோடு சேர்த்து இதுவும் லேப்டாப், ஸோ இந்த இருக்கிற கொஷன், இந்த இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டில் மேசையில் இருக்கிற லேப்டாப்புக்கு கனெக்ஷன் கொடுக்கணும்னா அந்த கனெக்டர்ஸை வச்சு நாம் வந்து என்ன செய்யலாம், கனெக்ஷன் கொடுத்துக்கொள்ள முடியும். ஸோ தானே, ஸோ தட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ டெவலப்பர்ஸுக்குள்ள வந்து நான் பிசிஸ் கொண்டு வைக்கணும். ஸோ வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சர்ச் பண்ணுறேன். கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிசிஸ் சர்ச் பண்ணுற இடத்துல இப்படி நிறைய பிசிஸ் வந்து காட்டும். இதில் வந்து நான் டெவலப்பர்ஸ்ன்னு சொன்னால் ஒரு 2 லேப்டாப்ஸ் வைக்கலாம். சாரி, கிளிக் பண்ணுறேன், சைஸை குறைக்கிறேன். இந்த 2 லேப்டாப் இப்படி வச்சுட்டேன்னா சைஸை சின்னக்கிட்டு தென் திரும்ப Ctrl+C Ctrl+V. ஸோ வந்து 2 டெவலப்பர்ஸுக்கான லேப்டாப்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து அவங்களுக்கான பிசிஸ் இப்போ இருக்குது. கொண்டு வரேன், கர்சர் புக் பண்ணி அப்புறம் இதாக்குறேன். ஸோ இந்த இருக்குது Ctrl+C Ctrl+V. ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோ முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு நான் டோர் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ டோர்ஸ் சர்ச் பண்ணுறேன், இந்த இடத்துல வரையுது. ஸோ நான் இந்த டோர் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஒரு பக்கம் கதவு திறக்கிற மாதிரி. ஸோ வந்து இப்படி எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியும். ஸோ இந்த கதவோட டோர் சைஸஸ் என்னன்னாக்க அப்புறம் ஸோ இதை கொண்டு வரேன். கதவை திருப்பி கொள்கிறேன். இதுக்கு மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி திருப்பி போட்டேன்னு சொன்னால் இந்த கதவை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. இதுக்குள்ள என்ட்ரன்ஸ் வந்து வர முடியும். இதுக்குள்ள நான் என்ன செய்கிறேன், அதே மாதிரி லேயர் 2 சுவிட்ச் ஒன்று எடுத்து கொள்கிறேன். இந்த டெவலப்பர் சென்டர் டிபார்ட்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு லேயர் 2 சுவிட்ச் எடுத்துகிட்டு இந்த அறைக்கு வச்சுட்டேன்னா இங்கேருந்து என்ன செய்கிறேன், நான் கனெக்ஷன் கொடுக்க முடியும். சரிதானே, இதுக்கு என்ன செய்யலாம், நான் கனெக்டர்ஸை யூஸ் பண்ணி கனெக்ஷன் கொடுக்க முடியும். இப்போதைக்கு இவ்வளோ இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யலாம், நாம் மெயின்டெனன்ஸ் ரூம்ஸுக்குள்ளே என்ன இருக்க போகுது, அதே மாதிரி தான் பிசிஸும் கம்ப்யூட்டர்ஸும் நமக்கு தேவையான விஷயங்களும் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு மெயின்டெனன்ஸை கவனிக்கிற ஒரு ஆள் ரிப்பேர். ஸோ வந்து எடுத்துக்கொள்கிறேன். மெயின்டெனன்ஸுக்கு ஒரு 2 பிசிஸை வந்து வைக்கிற மாதிரி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ 2 பிசி இருக்குது. எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கும் ஒரு டோர் ஃபிக்ஸ் பண்ணணும். டோர் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், எங்கே போகணும், டோர்ஸ் அண்ட் விண்டோஸுக்குள்ளே போகணும். டோர் இடத்துல போயிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் பார்க்குறேன், இந்த இருக்கிற டோர் நல்லா இருக்குது. தென் ஃபிக்ஸ் இட் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணது போகிற இந்த டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறேன். சரிதானே, நெக்ஸ்ட் வந்து வாஷ்ரூமுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு டோரை கிளிக் பண்ணுறேன். இந்த இருக்குது ஸ்லைட் பண்ணுற மாதிரி ஒரு டோர் எடுத்துருக்கிறேன். சாரி, ஸோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாஷ்ரூமுக்குள்ளே வந்து டாய்லெட் வைக்கணும். ஸோ டாய்லெட்டுக்குள்ளே வந்து ஹோவர் பண்ணுறேன், இங்கே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு பேசிக் இவ்வளோத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டாய்லெட் அண்ட் சர்ச் பண்ணுறேன். டாய்லெட் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் வரப்போகுது. ஸோ நான் இங்கே வரேன், இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து என்ன செய்கிறேன்னா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அந்த சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கொள்கிறேன், எனக்கு எடுத்த மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் அதை Ctrl+C வச்சு செய்ய முடியும். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறேன். Ctrl+C Ctrl+V. ஸோ பக்கத்துலேயே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். ஓகேவா,
கொஞ்சம் இப்படி ஓவராக நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம் வச்சுக்கொள்கிறேன். ஓகே தென் ரைட், இவ்வளோ முடிஞ்சு. இங்கே வந்து என்ன செய்கிறேன்னா 2 மென்னுக்கான இதை வந்து வச்சுக்கொள்கிறேன். சரி நான் இவ்வளோ வச்சுட்டேன். இதுக்கு அடுத்து இங்கே எல்லாம் சிங் கொண்டு வச்சோம்ல. சரி இதில் வந்து ஃப்ளோர் பிளான் என்ன செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்குள்ள வந்து நெக்ஸ்ட் கிச்சன் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து இருக்குது. பாத்ரூமுக்குள்ளே போகிறேன். இந்த வரைக்கும் சிங் எடுத்துட்டேன். நான் வச்சுருக்கிறேன், தலைகளாக வச்சுருக்கிறேன். ஸோ இப்படி வச்சுட்டு கனெக்டிவிட்டி இவ்வளோ தான் முடிச்சு. ஸோ ஓகே தானே. இதுக்கு அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே யார் இருப்பாங்க, மேனேஜர் யாரும் இருப்பாங்க. அப்போ வந்து மேனேஜர்ஸ் இப்படி சர்ச் பண்ணுறேன். மேனேஜருக்குள்ளே சர்ச் பண்ணுன்னு சொன்னால் இந்த இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ஹோவர் பண்ணி சின்னனாக்குறேன். ஸோ திருப்பி கொள்கிறேன். தென் ரைட் இவ்வளோ இருக்குது. ஸோ சாரி வந்து அடுத்ததுக்கு வச்சுக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது யார், மேனேஜருக்கு அடுத்ததாக வந்து அவருக்கு இவ்வளோ வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிசிஸ் வேணும், கம்ப்யூட்டர்ஸ் சர்ச் பண்ணுறேன். தென் ரைட் இப்படி இருக்குது. இந்த இருக்குது பிசிஸை வந்து அரேஞ்ச் பண்ணி கொள்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து என்ன தேவைப்படும், இந்த ரூமை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுவிட்ச் ஒன்று நமக்கு தேவைப்படும். அதுக்கு லேட் டூ சுவிட்ச் திரும்ப எடுத்துக்கொண்டிருக்கேன். Ctrl+C Ctrl+V இந்த எடுத்துக்கொண்டிருக்கேன். ஸோ முடிஞ்சது வேலை. இதை வச்சு கனெக்டர்ஸை வச்சு இந்த பிசிஸோட கனெக்ட் பண்ணிக்கொண்டே இயலும். ஸோ இதுக்கும் ஒரு டோர் தேவைப்படுது. டோர் ஃப்ளோர் பிளானுக்குள்ளே போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து டோருக்குள்ளே வரேன். எனக்கு இந்த டோர் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இவடத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். ஸோ முடிச்சு ஸோ ஃபிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இங்கேயும் வந்து ஒரு சுவிட்ச் வந்து அக்சஸ் பண்ணணும். ஸோ Ctrl+C Ctrl+V. ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற சுவிட்ச். இந்த டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து இந்த பிரான்ச்சுக்கு கண்டு ஒரு ரெப்ரசன்டேஷனான ஒரு சுவிட்ச் இருக்க போது அது லேயர் 3 சுவிட்ச். ஸோ இதில் வந்து சர்ச் பண்ணிக்கொள்கிறேன் சுவிட்ச் வந்து. ஸோ திரும்ப வருது இந்த வரைக்கும் லேயர் 3 சுவிட்ச். இது வந்து என்ன, இந்த இந்த பிரான்ச்சுக்குரிய கம்யூனிகேஷனுக்குரியது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் சுவிட்சஸையும் அதே நேரத்தில் இந்த பிரான்ச்சுக்குரிய சுவிட்சையும் வந்து என்ன செய்ய மாட்டா, கனெக்டர்ஸை வச்சு இதில் கனெக்ட் பண்ணுவோம். சரியானே, அதாவது ஒரு வயர் மாயை வச்சு ஒரு இடத்துலேருந்து கனெக்ஷன் கொடுப்போம். இது இதோட கனெக்ட் ஆகும், வெளியில் இருக்கிற ரவுட்டரோட கனெக்ட் ஆக போகுது. ஸோ இங்கே இப்படி நான் சர்ச் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால் இந்த அறைக்கு ரவுட்டர் இந்த அறைக்குது, வெளியில் கொண்டு வைக்கிறேன். ஸோ இவ்வளோ வந்து இதோட கனெக்ட் ஆகிட்டா, இதிலிருந்து கனெக்டரோட கொடுத்து இந்த லேயர் 3 சுவிட்சிலேருந்து நம்மளோட கனெக்டரை கொடுப்போம். ஸோ நீங்கள் இவடத்தை இந்த பிரான்ச்சை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இப்போ டிபார்ட்மெண்ட்டை லேயர் 2 சுவிட்சிலையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டு பிரான்ச்சையும் அதே மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து லேயர் 2 சுவிட்சை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கேருந்து லேயர் 2 சுவிட்ச் எடுத்துகிட்டு இங்கே கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த மெயின் பிரான்ச்சுக்குரிய லேயர் 2 ஒரு லேயர் 3 சுவிட்சிலேருந்து அந்த மெயின் பிரான்ச்சுக்குரிய ரவுட்டரோட கனெக்டரை வச்சு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ முடிஞ்சுதா, இப்படி கொடுத்துட்டு Ctrl+S சர்வ் கொடுத்தா ஃபைல் சர்வ் ஆகிரும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் அடுத்த ஃப்ளோர் 1க்கு டிசைன் பண்ண போகிறீங்கன்னா இதே வால் ரேஞ்சுக்குலாம் நீங்கள் அந்த இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்ட்ரோலோட ஓலை கொடுக்குறீங்க. கண்ட்ரோலோட ஏ கொடுத்தீங்கன்னா ஓல் செலக்ட் ஆயிரும். Ctrl+C இங்கே வந்துட்டு நியூ டிசைனை கொடுத்துட்டு blank drawing தான், திரும்ப கண்ட்ரோலோட வியை கொடுப்பீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இப்போ ஃப்ளோர் டிசைனை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேர்களை மாற்றி ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ ஃப்ளோர் 1 முடிஞ்சிட்டா. இப்போ நீங்கள் இந்த ஃபைலை வந்து சர்வ் பண்ணிட்டீங்க. ஸோ சர்விங் ஃபைல் இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக இப்போ சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னால் இப்போ ஃபைலில் கொடுத்துட்டு ஓப்பனை கொடுத்துட்டு அந்த ஃபைல் சர்வ் ஆகிருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஓப்பன் பண்ணி அதே இடத்துலேருந்து நீங்கள் இதே ஈட்ரோமேக்ஸ் ஃபைலை வந்து ஒர்க் பண்ணிக்கொள்ள இயலும். இந்த ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ வேறு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் டு அதர் ஃபார்மேட்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபார்மேட் இருக்குது, வேர்ட் எக்ஸல் இப்படி இருக்குது. சரி, நீங்கள் கிராஃபிக்ஸில் போய் பார்ப்பீங்கன்னு சொன்னால் JPEG ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்துக்கொள்ள இயலும். ஸோ நோ வாட்டர் மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு
எக்ஸ்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு சொன்னால் ஜேபெக் ஃபைலாக வந்து இது வந்து சேவ் ஆகிருக்கும். இப்படித்தான் ஒரு ஜேபெக் ஃபைலாக வந்து இந்த ஃபார்மேட்டில் சேவ் ஆகி வரும். இப்படித்தான் ப்ரோடோடையோ சாரி ஈட்ரோமேக்ஸில் ஃப்ளோர் பிளான் செய்கிறது. இது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இவ்வளோதான் ஃப்ளோர் பிளானிங்.